காலை வணக்கம் மாணவர்களே. இப்போ உலகம் வந்து 4 பகுதி வந்து நீரால் சூழப்பட்டிருக்குது. கடல், மகாசமுத்திரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து இந்த இந்த நீரை கடப்பதற்கு அவங்க வந்து ராஃப்ட்டுக்கு தயாரித்தாங்க. அதான் கட்டுமரம். அப்புறம் படகுகள், அது வந்து துடுப்பு போட்டு நகர வைக்கக்கூடிய படகுகள். ஆனால் 2900 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் போன்ற ஆண்டுகள் எகிப்தியர்கள் தான் செயிலிங் பாய்மர படகுகளை கண்டுபிடித்தார். பாய்மர படகுகள் அது வந்து காற்றின் வேகத்தை கொண்டு அந்த பாய்மரம் மூலமாக படகுகள் நகர ஆரம்பித்தன. ஆனால் அதில் இப்போ வந்து படகுகள் வந்து இன்ஜின் மூலமாக நகருது. ஆனாலும் இந்த இந்த போட்டிகள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த பாய்மர படகுகள் வந்து உபயோகப்படுகிறது. இந்த காற்றினுடைய வேகத்தை கொண்டு இந்த படகு நகரும்போது காற்றினுடைய திசையை மாற்ற முடியாது. ஆனால் படகு வேறு திசைக்கு போனோம்னா அந்த பாய்களை சுருட்டி வேறு ஒரு ட்ரிக்காக மாற்றுறோன்னா அது தான் இப்போ நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு பேர் ஜிக்ஜாக் கால் டேக்கிங். அதை வச்சு தான் அந்த ட்ராஜான் வாரில் பல விஷயங்கள் இருக்குது. அது காற்று வந்து சாதகமாக வரணுன்றதோ போரில் வெற்றி பெறணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரேக்கர்கள் வந்து தன்னுடைய மகளையே பலி கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த காலத்து படிச்சுன்னா பார்த்து இடியாஸ் ஒலிசிஸ் படிங்க. காலை வணக்கம். நன்றி.